ஒரு சின்ன தகவல். ஒரு வண்டி ஹெட்லைட் எரியலைன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு தரேன். சரி, சிம்பிளாக இதை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். அந்த மாதிரி இதை வீடியோ தான் நான் பதிவு பண்ணுவேன். இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இந்த வண்டி பேட்டரியில் ஹெட்லைட்டு, அதனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணால் தான் நிறைய வண்டி ஹெட்லைட் எரியும். அது அமைப்பு அப்படி. ஹெட்லைட் எரியலைன்னா முதல்ல என்ன செய்யணும்னாக்க, இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் ஹெட்லைட் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணும்போது இதில் ஒரு மீட்ரு லைட்டு எரிதான் பார்க்கணும். எரியலைனாக்கு எரிஞ்சிச்சுன்னா ஓகே, சுவிட்சு நல்லா இருக்குது. எரியலைனாக்கு நீங்கள் இந்த சுவிட்சை இதை கலட்டிடணும். கலட்டி 2 ஜாக்கெட் இருக்குது, வயரை டேரெக்டாக வச்சு பார்க்கணும். இதில் ஒரு வயரை சொல்லி இங்கிட்டு ஒன்று சொல்லுவி, அங்கிட்டு அது ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த வேலையில் உள்ள ஆளுக்கு 2 சைடு சின்ன வயரை சீவி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். வச்சு பார்த்து இதில் எல்லாம் எரிஞ்சிச்சுனாக்க சுவிட்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படி போட்டு லைட் எரிஞ்சுன்னா சுவிட்சு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து அப்படி இங்கிட்டு வந்துடணும். இந்த வாரம் போட்டு எல்லாம் மீட் லைட் எல்லாம் எரியுது, ஆனால் ஹெட்லைட் எரியல. அப்போது என்ன செய்யணும், டிமன் பேர் சுவிட்சு பக்கம் வந்துடணும். டிமன் சுவிட்சு மாற்றி போடையில இந்த எரிதா லைட்டு, இது வந்து பிரைட் எரிஞ்சு அந்த லைட் எரியும். இந்த ஊதா கலர் லைட் எரி, இப்படி சுவிட்சு மாற்றி போடையில் இந்த பிரைட் லைட்டு எரி தான் பார்க்கணும். பிரைட் லைட்டு எரிஞ்சிச்சுன்னா இந்த சுவிட்சு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எரியலைன்னா இந்த சுவிட்சு போச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா இது தெளிவாக கேட்டுக்குங்க. இது ஆன் பண்ணி மீட்ரு லைட்டு எரிஞ்சு டிம்மன் பைட் போட்டு இந்த மாதிரி வேலை செய்யலைன்னா இந்த சுவிட்சு கன்ஃபார்மாக போச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அப்போ நீங்கள் வந்து வயர் வச்சு எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த சுவிட்சை மாற்றி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேலை செஞ்சு உங்களுக்கு பல்ப் எரியலாம், பல்பாக கழட்டி பார்த்துக்கிடுங்க. ஆமாம், இது வந்து மாற்றி போடுறியா, இந்த மாதிரி பிரைட் லைட்டு மாற்றி எரியுது, போட்டு பார்க்கல இப்படி எரிஞ்சிச்சுன்னா ஓகே, அப்போ இந்த சுவிட்சு நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சுனாக்க பல்பை கழட்டி பாருங்கள். பல்ப் வயர் கட்டாக இருந்தால் வயரை சரி பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் பல்பு தான் போகும். இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்க, டிம்மன் பைட் சுவிட்சும் ஒரு வண்டியில் போயிருக்கும், பல்பும் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதனால பார்த்துக்குங்க. அதை நீங்கள் இதை வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்து சுவிட்சு மாற்றி எரியலாம், மறுபடியும் ஹெட்லைட் பல்பை கழட்டி மாற்றிக்குங்க. சரியா? சிம்பிளாக நான் சொன்னால் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணால் மீட் லைட் எரியணும். மீட் லைட் எரிஞ்சுன்னா இந்த சுவிட்சு நல்லா இருக்குது. ஹெட்லைட் எரியலைன்னு வர கம்ப்ளைண்ட்டுக்கு. அப்படி இந்த பக்கம் வந்து டிம்மன் சுவிட்ச் இப்படி மாற்றி போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்க இந்த லைட் எரியுதா, பிரைட் லைட்டு, அப்போது இந்த டிம்மன் பைட் சுவிட்சு நல்லா இருக்குது, பல்பை மாற்றிக்கலாம். சப்போஸ் இப்படி மாற்றி போடையில இந்த பிரைட் லைட் எரியலைனாக்க இந்த டிம்மன் பைட் சுவிட்சு போச்சு. இதை மட்டும் நீங்கள் மாற்றி விட்டால் போதும். சிம்பாலிக்காக பார்க்குறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. எடுக்கவே நீங்கள் ஹெட்லைட் கழட்ட வேணாம். ஏன்னா ஸ்கூட்டியில் பெரும்பாலும் வந்து இந்த சுவிட்சும் கம்ப்ளைண்ட் வருது, இந்த டிம்மன் பைட் சுவிட்சும் கம்ப்ளைண்ட் வருது. ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஒரு நல்ல தகவல் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.